சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நம்ம கோர்ட்டுக்கு ஏதாவது ஒரு நியாயத்தை தேடி நம்ம போறோம் அப்பீல் பண்ணி. ஆமா. நிறைய பேர் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண பயப்படுறதே கோர்ட்டுக்கு போனாச்சுன்னா அது முடியவே முடியாது, வருஷங்கள் கேஸ் போட்டா அது பாட்டுல போயிட்டே இருக்கும், வருஷங்கள் வாங்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கை ஒரு கேஸ்னால நம்ம வாழ்க்கையே அதுல முடிஞ்சிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. பழமொழியே ஒண்ணு சொல்லுவாங்க, அந்த கோர்ட் வாசல்ல கால் வைக்காத வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. நிறைய அட்வொகேட்ஸ் ஜோக்கே கூட உண்டு. ஒரு அப்பா பையனை அட்வொகேட் ஆகியிருப்பாராம். நாள் எப்படி மகனே இருந்துச்சு, கேஸ்ல என்ன பண்ண அப்படின்னு அவர் சொன்னாரா, நீங்க 30 வருஷமா முடிக்காத கேஸ் நான் முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு. அவர் சொன்னார, மகனே அந்த கேஸை வச்சுதான் உன்னை படிக்க வச்ச, நீ இப்படி முடிச்சுட்டு நிக்கிறியே அப்படிங்கிற. ஸோ அந்த மாதிரி நிறைய ஜோக்ஸ் உண்டு. உண்மைதான். அதாவது என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு கிடைக்கிறது, நமக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கோரிக்கைக்காக ஒரு சொத்து சம்பந்தமான சின்னோண்டு நல்லா இருக்கும், அதுல பிரச்சனை இருக்கும், அதுக்காக போயிருப்பாங்க, ஒரு பாக பிரிவினைக்காக போயிருப்பாங்க, வேற ப்ராப்பர்ட்டியா அவங்களுக்கு இருக்காது, அதை நம்பிதான் இருப்பாங்க. ஆனா அந்த வழக்கு 17 வருஷம் 20 வருஷம் அப்படிங்கிறது நடக்கும். சிவில் கேசஸ்ல இந்த மாதிரி ரொம்ப இழுத்துட்டு போகக்கூடிய நிறைய இருக்கு. இதோட மோசமான வழக்குகள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலங்கள் கையகப்படுத்திருப்பாங்க, அவங்களுக்கான காம்பன்சேஷன் கிடைச்சிருக்காது, அது போதுமான காம்பன்சேஷனா இருக்காது, அப்போ அதுக்காக அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருப்பாங்க, அது இன்னும் தீர்ப்பா இருக்காது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. இந்தியாவெங்கும் தேங்கி கிடக்கக்கூடிய வழக்குகள் பாத்தீங்கன்னா அது கோடிக்கணக்கில் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஹைகோர்ட்ல நிறைய இருக்கு, லோவர் கோர்ட்ல இருக்கு. இது ஒரு பெரிய விஷயமாக இருக்கு. அப்போ இதுக்கு என்னன்னா, ரொம்ப இந்த கேசஸ் எல்லாம் எப்படி நம்ம சீக்கிரம் முடிக்கிறது அப்படிங்கிறக்க நிறைய பேசுறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டிலேட் ஜஸ்டிஸ் அப்படி சொல்லுவாங்க. டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டினைட் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது தாமதிக்கப்படுகின்ற நீதியானது மறுக்கப்படுகின்ற நீதிக்கு சமமானது, இல்லைங்களா? எனக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும் போதுதான் அதுக்கான நியாயமான பலன்கள் எனக்கு கிடைக்கும். அது 10 வருஷம் 15 வருஷம் கிடைச்சு வரும்போது அதுக்கான அப்போ என்ன கிடைக்குமோ அது பலன் இல்லாம போயிடும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சர்வீஸ் மேக்டர் எடுங்க. ஒருத்தர் அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டியது, அவர் போய் அந்த கேஸ் 10 வருஷம் கழிச்சா வருதுன்னா அந்த 10 வருஷம் டைம் இருக்கு அவருக்கான ப்ரொமோஷன். அப்ப என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் பிளாக் வேஜஸோட கொடுங்க, நீங்க இந்த எண்ணிக்கையில இருந்து உங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றது, சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி சர்வீஸ் மேட்டர்ல செஞ்சிடலாம். ஆனா சில சொத்து வழக்குல சில இதெல்லாம் அப்படியே செய்ய முடியாது. அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி தாமதமாகும் நீதிமன்ற நடைமுறைகளை விரைவுபடுத்துவதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நிறைய பேசினாங்க. லா கமிஷன்ஸ் ரிப்போர்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டும் சரி, ஹைகோர்ட்டும் சரி நிறைய டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அதுல ஒரு நடைமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கீழமை நீதிமன்றங்கள்ல வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது இந்த வழக்கு ரொம்ப லேட் ஆகுது விசாரிப்பதற்கு அப்படின்னு நீங்க ஹைகோர்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த கேசஸ் விரைந்து முடிக்க உத்தரவிடுங்கள், அல்லது குறிப்பிட்ட காலம் இதுக்கு நிர்ணயிங்க, ஒரு 6 மாசத்துல கேஸை முடிக்க சொல்லுங்க, 3 மாசத்துல கேஸை முடிக்க சொல்லுங்க அப்படின்னு இவங்க ஹைகோர்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். ஹைகோர்ட் அந்த லோயர் கோர்ட்டுக்கு டைரக்ட் பண்ணலாம் இந்த வழக்கை இந்த சீக்கிரம் விசாரணை பண்ணலாம். அதுவும் ஹைகோர்ட் எப்ப டைரக்ட் பண்ணணும்னா, அந்த வழக்கில் உண்மையிலேயே நியாயமான காரணங்களுக்கு அன்றி வேறு விதமான காரணங்களுக்காக காலதாமதம் இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு கேஸ் இவ்வளவு காலம் டிலே ஆகுது, வாய்தா அப்படின்னு நாம சொல்றோம் இல்லைங்களா? வாய்தா முதல்ல போய் கேட்கிறாருன்னா அட்வொகேட்ஸ் தான் கேட்போம். நாங்க நீதிபதிகளா இந்த கேஸ் விசாரிக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ், அப்படி நடக்கிறதே கிடையாது. நீதிபதிகள் கேஸ் விசாரிக்க ரெடியா தான் இருப்பாங்க. அப்போ வழக்கறிஞர் ஒண்ணு வாதாட ரெடியா இருக்கணும் இல்லைங்களா? அப்படி வாதாட ரெடியா இல்லாம நம்ம வாய்தா கேட்கிறோம். இன்னொரு விஷயம், நம்மளோட கிளைண்ட்டுக்கு நாம சில விஷயங்கள்ல நிறைய விட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண இருக்கும். முதல்ல அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, அது தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். புதிய லா எவால்வ் ஆகிருக்கும், புதிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கும். அப்ப அதெல்லாம் எடுத்து வச்சு நீதிமன்றத்தை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு வழக்கு இல்லைங்களா? ஒரு வழக்கறிஞரும் ஹரிபரியா செய்ய முடியாது இல்லைங்களா? அந்த வழக்கினுடைய எல்லா தரப்பு நியாயங்களையும் சாட்சிகளையும் அவர் எடுத்து வைக்கணும். அப்ப அவருக்கான ஒரு டைம் அப்படிங்கிறது வேணும். அவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா எது தரப்புல இருக்கவங்க அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கான உரிமை நீ கொடுக்கணும்ல. உங்களுக்கு கொடுத்துட்டு நான் அவரை பேச விட மாட்டேன் அப்படின்னு அவருக்கான ரைட்டா மறுக்க முடியாது இல்லைங்களா? சோ அந்த வகையில அவருக்கான டைமை நீங்க கொடுத்தாகணும். அப்ப இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ஆகணும். இதை ரெண்டுத்துக்கு கணக்கில் எடுத்துக்கூட நீதிமன்றம் ஒரு முடிவு வரணும். அப்ப அதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலதாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சோ இவை எல்லாமே டிலே ஆகுது. சில இடத்துல ஜட்ஜஸ் இல்லாம இருக்க மாட்டாங்க, ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி வேகன்சி இருக்கு கூட. இப்ப நம்ம ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா இன்னும் 10 வேகன்சி இருக்கு, சுப்ரீம் கோர்ட்லயும் அதே மாதிரி வேகன்சிஸ் இருக்கு. அப்ப ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேகன்சி அது பற்றி உச்ச நீதிமன்றம் கூட சமீபத்துல வழக்குல சொல்லியிருக்காங்க, நாங்க இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புறோம், அப்பாயின்மெண்ட் இல்லாம இருக்காங்க, பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. சோ நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. அப்ப நீதிமன்றங்களை நியமிப்பது அப்படிங்கிறது ஒரு சிக்கலான விஷயங்களா இருக்கு, அது நடைமுறையில் இல்லாம இருக்கிறது. அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா,
சில இடங்கள்ல இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாவும் நடக்குது. ஹரிட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிட் ஜஸ்டிஸ் இஸ் பரிட் ஜஸ்டிஸ் அப்படின்னு. ரொம்ப வேகமாக நீங்க நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கறது ஆபத்துல இருக்கு. வந்த முதல் நாள் அடுத்த நாளே உங்களை வந்து கன்விட் பண்றேன் அப்படின்னு நீங்க உடனே தொடர்ந்து இருக்க முடியாது. எல்லா எவிடன்ஸ் எனக்கு இருக்கு, எல்லா விட்னஸ் நான் எக்ஸாமின் பண்ணிட்டேன், ஒரே நாள்ல நான் தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் வேகமாக முடிவெடுப்பதும் பிரச்சனைக்காக. அப்ப நீங்க வேகமாகவும் முடிவெடுக்க முடியாது, ரொம்ப காலதாகவும் நடத்தக்கூடாது. அதுக்கான ஒரு ப்ராப்பரான இருக்கக்கூடிய இடத்துல நீங்க நடத்தி முடிக்கணும். இந்த 2 நிலையில இருந்து நம்ம செயல்படணும். அப்போ இந்த சில வழக்குகள்லாம் வந்து நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் வந்து மாட்டிட்டு இருக்கும். அப்ப அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபாரம்ஸ் வந்து ஒரு கொண்டு வர்றாங்க. இப்ப எல்லா வழக்குகளுமே உயர் நீதிமன்றத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ட்ரிபுனல்ஸ்னு நிறைய உருவாக்கினாங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயம் இருக்கு. அப்ப சூழல் சார்ந்த வழக்குகள்லாம் நீங்க அங்க கொண்டு போயிடலாம். சர்வீஸ் ட்ரிபுனல்ஸ் இருக்குது. அப்போ இந்த சர்வீஸ் சம்பந்தமான கேசஸ் எல்லாம் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய சர்வீஸ் சம்பந்தமான கூடிய வழக்குகள், ப்ரமோஷனு, அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் இருக்கீங்களா, அது வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்னு ஒன்று இருக்கு, அங்க கொண்டு போயிடலாம். அப்போ அவங்களுக்கு அந்த பவர்ஸ் வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஹைகோர்ட்டினுடைய பவர்ஸை கொஞ்சம் பிரிச்சு கொடுத்து இந்த வழக்குகளை நீங்க விசாரிக்காருங்க. அதே மாதிரி பேங்க் வழக்குகள் சார்ந்து இருக்கக்கூடிய இது இருக்கு, அவற்றுக்கு ஒரு தனியான ஒரு ட்ரிபுனல் வந்து வச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ட்ரிபுனல் நிறைய நமக்கு வந்து இருக்கு. இவை எல்லாத்தையும் தவிர ஒரு கம்பெனிக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கீங்களா, அதெல்லாம் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சலேஷன் ஒன்று இருக்கு. அப்ப என்னன்னா நீதிமன்றங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய வேற ஃபாரம்ஸ் இருக்கு. அதன் மூலமாக நீதிமன்றத்தை நம்ம சீக்கிரமா போய் முறையீடு பண்றதுக்கு, அதே மாதிரி லோக் அதாலத் இருக்கு, அதுலயும் போயிட்டு நம்ம சீக்கிரமா வந்து முடிப்பதற்கான வேலைகள் வந்து செய்யலாம். ஸோ இது எல்லாமே இந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா தேங்கி கிடக்கக்கூடிய வழக்குகளை டிஸ்போஸ் செய்யறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹைகோர்ட் கூட நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெகா லோக் அதாலத் நடத்துறாங்க. 2 பார்ட்டிஸ் விருப்பப்பட்டா உட்கார்ந்து பேசி நம்ம தீர்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற நடைமுறைகள்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த வழக்குகள் எல்லாம் சீக்கிரமா விரைந்து முடிப்பதற்கான பல்வேறு விதமான அம்சங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க பெட்டிஷனாவும் நாடலாம், லீகல் எய்ட் மூலமாகவும் அந்த வழக்கு முடித்து வைப்பதற்கான வேலைகளையும் வந்து முயற்சி செய்யலாம். இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கான இப்போ சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கு. சூப்பர் சார். ஒரு வழக்கு வந்து வாய்தாவா வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப அதை எப்படி முடிக்கணும், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா புரியுறபடி சொன்னீங்க சார். நன்றி சார். நன்றி.